ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. விநாயகர் சதுர்த்தி வழிபாடு என்றாலே மிக முக்கியமான நைவேத்தியமாக படைக்கப்படுவது கொழுக்கட்டை தான். எத்தனையோ உணவு பதார்த்தங்கள் இருந்தாலும் எதற்காக விநாயகருக்கு மட்டும் கொழுக்கட்டை, மோதகம் ஆகியவற்றை படைத்து வழிபடுகின்றோம் என்று கேட்டால் அதற்கு புராணங்களில் கதை சொல்லப்படுகின்றது. முன்னொரு காலத்தில் ஞானபாலி என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். இவன் விநாயகரின் தீவிர பக்தனாக இருந்து வந்தான். தினமும் விநாயகருக்கு பூஜை செய்து வழிபடுவதை எப்போதும் அவன் தவறியது கிடையாது. ஒரு முறை இவனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அதிலிருந்து மக்களை காப்பதற்காக ராஜகுருவின் ஆலோசனையுடன் மிக பெரிய யாகம் ஒன்றை நடத்தினான். ஞானபாலி அப்போது அந்த வழியே தேவலோக நடன மங்கையார் மேனகை செல்வதைக் கண்டு ஞானபாலியும் அவள் பின்னாலேயே சென்றான். இதனால் யாகம் பாதியில் தடைபட்டது. யாகம் பாதியில் நின்றதால் மிகுந்த கோபம் அடைந்த அஷ்டதிக்கு பாலர்களும் ஒற்றைக்கண் அரக்கனாக மாறுவாய் என ஞானபாலிக்கு சாபம் அளித்தனர். அஷ்டதிக்கு பாலர்களின் சாபத்தால் அரக்கனாக மாறிய ஞானபாலி நாட்டில் உள்ள மக்களை பிடித்து சாப்பிட்டு கடுமையாக அச்சுறுத்தி வந்தான். அந்த நிலையிலும் தினமும் விநாயகரை வழிபடுவதை மட்டும் அவன் கைவிடவில்லை. ஒரு கட்டத்தில் அரக்கனாக ஞானபாலியின் கொடுமைகள் அதிகரித்ததால் அவனை அழிப்பதற்காக விநாயகரே வந்தார். விநாயகருக்கு ஞானபாலிக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில் வந்திருப்பது தான் தினந்தோறும் வணங்கும் விநாயகர் என்பதை அறிந்த ஞானபாலி மனம் திருந்தி வருந்தினான். விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டான். இரக்கம் கொண்டு அவனை மன்னித்தார் விநாயகர். தனக்கு எப்போது தங்களுடன் இருக்கும் வரத்தை அளித்து அருள வேண்டும் என விநாயகரை வேண்டினான் ஞானபாலி. தனது தீவிர பக்தனான ஞானபாலியின் கோரிக்கையை ஏற்ற விநாயகர் அரக்கனாக இருந்த ஞானபாலியை கொழக்கட்டையாக மாற்றி விழுங்கினார். ஞானபாலியின் பக்தியும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னை வணங்குவதை விடாப்பிடியாக கடைபிடித்து பக்தனுக்கு விநாயகர் அருள் செய்ததையும் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபடுகின்றோம். அதே போல மோதகம் படைப்பதற்கு மற்றொரு கதை புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு முறை சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோரை ஆர்த்தி என்ற ரிஷியின் மனைவியான அனுசுயா விருந்திற்காக அழைத்திருந்தார். என்ன உணவை சாப்பிடக் கொடுத்தாலும் விநாயகரின் பசியை திருப்தி செய்ய முடியாது என்று புரிந்து கொண்ட அனுசுயா இனிப்பு கலந்த மோதகத்தை சாப்பிடக் கொடுத்தார். அதை சாப்பிட்டதும் விநாயக பெருமானின் மனது பூரித்து போய் மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் மொத்த 21 மோதகங்களை விநாயகருக்கு அளித்தார். அதை கண்ட பார்வதி தேவி அனுசுயாவை போல் எவர் ஒருவர் விநாயகருக்கு மோதகம் வழிபடுகின்றார்களோ அவர்களின் விருப்பங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்று வரமளித்தார். பார்வதி அளித்த வரத்தின்படி பக்தர்களின் தாங்கள் விநாயகரிடம் முன் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மோதகத்தை நைவேத்தியமாக படைக்கின்றார்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.